ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வச்சுருக்க எல்லா செடியும் காமிக்க போகிறேன். இது ஸ்பீக்கர் பூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பீக்கர் பூ தான் என்றைக்குமே காமிப்போம். முன்னாடி 8 பூ கிட்ட இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இது மிளகா நாங்கள் வைக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அது வளரவே இல்லை. அதுக்கடுத்து நாங்கள் வேறு இடத்துல வைக்கும்போது வளர்ந்துட்டு. இதுதான் தர்பூசணி. நம்ம தர்பூசணியில் ஒரே ஒரு டெவலப்மெண்ட், இங்கே பாருங்கள், காய் வருது. தர்பூசணி காய் ஜம்முன்னு வளர்ந்து அறுவடை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பார்க்க போனேன். வெண்டைக்காய் இது கொஞ்சம் சின்ன வெண்டைக்காய் தான். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றாதனால பரிமாறது பண்ணனால அப்படி ஆகிட்டு சின்னதாக தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு, நானும் பறிச்சிட்டேன். பறிச்சதுக்கடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மினி கொய்யா மரமும் இருக்குது, மினி கொய்யாவும் இருக்குது. அதில் இதுதான் மினி கொய்யா. இது கொஞ்ச நாளில் காய் வந்துடும். வந்ததுக்கடுத்து பார்க்கலாம். அடுத்து இது கொய்யாக்காய் தெரியுங்களா? அதே மாதிரி இது கொய்யாங்க பாருங்களேன். சீத்தா கொய்யாக்காய் மாதிரி அதுவும் ஒரு வகையான சீத்தா. அடுத்து மாதுளப்பழம் வாங்கி ஒரு நாள் கழித்து தான் வச்சோம், அதனால் அது கொஞ்சம் தொங்கிட்டு. அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம செடி தான். இதுக்கடுத்து இது சீனி அவரைக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த பூலேருந்து பறிச்சுக்கோங்க. இந்த பூலேருந்து பறிச்சுக்கோங்க. இப்போது நம்ம டிராகனேஷன் படி பாருங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறது ரோஜா. இது நாட்டு மல்லி, சின்னதாக இருக்குது. ரோஜா 2 பூ வந்துருக்கு. இது தென்னை மரம், தெருவோரம் தென்னை மரம், அந்த மாதிரி தென்னை மரம். இது சீத்தா. இதுதான் அந்த பெரிய சீத்தா மரம். அது மினி சீத்தா, மினி கொய்யா. இது மினி கிடையாது, இது பிக். இப்போ நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். பேரெலாம் கொஞ்சம் குழப்பி சொல்லிட்டேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேரு, வியூஸு நிறைய வரணும் மக்களே. என் ஆசை அதுதான்.